வந்து ஆர் வைத்திலிங்கம் அவர் வந்து திமுகல இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து ஆல்ரெடி இங்க வந்து ஒரு 4 முறை வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அதிமுகல இருந்து. இப்ப வந்து அந்த இத நகர்வ நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாருக்கு சாதகமா, யாருக்கு பாதகமா இருக்கு? வணக்கம். நான் தமிழ்ச்செல்வன் வழக்கறிஞர். நீங்க ஊடகவியலாளர் கேட்டது மாதிரி, இன்னைக்கு உள்ள அந்த டிஎம்கேக்கு அவரோட நகர்வுங்கிறது வந்து ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் கிடையாது. எப்படின்னு கேட்டா, இது ஒரு தேர்தல் அரசியல், பண அரசியல். யாரும் கொள்கை சார்ந்து இன்னொரு கட்சிக்கு போறதில்ல. எல்லா கட்சியிலேருந்து எல்லா கட்சிக்கும் போயிருக்காங்க. அதுவும் பார்க்க போனா டிஎம்கேல இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையான லீடிங்கா இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க தான். இந்த ஏடிஎம்கேக்கு தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும், அவர் எம்ஜிஆர் பிரிந்து வந்தவரோட நோக்கம் வேற. அதே போல இப்ப பிரிந்து வந்த அனைத்து அமைச்சர்களுமே தேர்தல் அரசியலுக்காகவும் பண அரசியலுக்காகவும் தான் மாறி இருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காண்டியோ கொள்கை ரீதியான முடிவுகளுக்காகவோ தன்னோட கட்சியை இடத்த மாத்தல. அந்த அளவுல பார்க்க போனா ஆர்வி அவர்களோட நகர்வு கட்சி மாறுதல்ங்கிறது ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் இல்லை. அதை வந்து அவருக்கு கூடுதல் பலம் கொடுக்கும். இந்த பகுதியில் ஒருத்தநாடு பகுதியில் ஒரு பெரிய திமுகவுக்கு ஒரு பலம் கொடுக்கும். வைத்தியலிங்கம்ங்கிறது வந்து அவரு அதிமுக விட்டு எத்தனையோ பேர் போயிட்டாங்க. அதனால அதிமுக வந்து ஒன்றும் சோர்வடைகிறதுக்கு வாய்ப்பில்லை. அதிமுகவில் எத்தனையோ தலைவர்கள் போனாங்க. போயிட்டு அதிமுக இன்னைக்கு நிலைச்சு இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்குது. 64 68 சீட்டு எதிர்கட்சியாக தான் இருக்கிறோம். அதனால் கட்சியை விட்டு போகிறவங்க வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது. அது அது வந்து நம்ம அதனால அதிமுக அழியும், அதிமுகவுடைய பின்னடைவுங்கிறது சாத்தியம் இல்லாதது. இப்ப வந்து அவர் நின்னு ஜெயிச்சது எல்லாமே வந்து அதிமுகவோட ரெட்டலை சின்னத்துல தானே. இப்ப வந்து மக்கள் வந்து இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப வந்து மக்கள் வந்து ரெட்டலை சின்னத்துக்காக ஓட்டு போட்டிருப்பாங்களா? இல்ல ஆர் வைத்திலிங்கம் அவருக்காக ஓட்டு போட்டு? இல்ல, இந்த கேள்விக்கு என்னன்னா, இப்ப இதே ஆர்வி அவர்கள் வந்து எம் ராமச்சந்திரன் அவர்கள்ட்ட போன பீரியட் வந்து தோத்து போனார். 25 30,000 ஓட்டு லீடிங்கில் அவர் தோத்து போனார். இப்போ அதே லீடிங்கில் கிட்டத்தட்ட அதே அளவு ஓட்டு லீடிங்கில் தான் இப்போ மறுபடியும் அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது மக்கள் வந்து பெருசாக வந்து இது கிடையாது. அந்தந்த ட்ரெண்டில் அன்னைக்கு என்ன நிலைமையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓட்டு போடுறாங்க. அடுத்தது ஒன்று, அப்படி ஒருத்தநாடை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வந்து ஒரு 20 25 ஆண்டுகளாக பெரிய ஒரு பலம் பொருந்திய தொகுதிக்கோ இந்த ஒருத்தநாடு பகுதிக்கோ பலமான லீடர் இல்லை. ஆஃப்டர் எல்ஜிக்கு பிறகு அவர் மதிமுக போனார், மறுபடியும் டிஎம்கே போனார். இருந்தாலும் ஒருத்தநாடு அளவில் பெரிய அளவில் டிஎம்கேக்கான லீடர்ஷிப் இல்லை. இடையில காந்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர். அவர் இருந்தப்போ ஓரளவு டிஎம்கேல ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் இறந்து போயிட்டார். அவருக்கு பிறகு இன்னைக்கு டிஎம்கேல வந்து பெரிய நபர்கள் இங்கே யாரும் இல்லை. அதனால டிஎம்கே தொண்டர்கள் சில பேர் அதிருப்தியா அவர்களோட போகாமல் இருக்கலாம், ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். அதே போல ஏடிஎம்கே தொண்டர்கள் கூட இருந்தவங்க கூட போகாமல் இருக்கலாம். அது வந்து சிறிது காலம் தான், அது மாறி போயிடும் உங்களுக்கு. அது மாதிரி இருந்தால் இவருக்கு வந்து ஏடிஎம்கேல இருந்து அனுபவிச்சிருக்காரு, இப்போ சப்போர்ட் இருக்குமா, மக்கள் சப்போர்ட் இருக்குமா, அல்லது திமுக அவரோட இருந்த அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்குமாங்கிறத பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட 11 13 அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு போயிருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் கேகேஎஸ் சார் மற்ற இவங்கெல்லாம் விட சேகர் பாபு, செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் வந்து பழைய ஆட்களை விட ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே போய் பலம் புரிஞ்சிருக்காங்க. அதே போல் அவருக்கு இந்த வாய்ப்பு திரு ஆர்வி அவர்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை, ஒருத்த நாளில் ஜெயிச்சார்னா அம்மாவுடைய செப்பரேட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. அம்மாவுடைய ஆதரவில் ஜெயிச்சிருக்காரு. இப்போ எடப்பாடியார் ஆட்சியில் தான் எடப்பாடி நிற்கும் போது தான் அம்மா இல்லாமல் 64 சீட்டு 68 சீட்டு நம்ம கூட்டணியாக ஜெயிச்சிருக்கிறோம். அதுவே ஒரு பெரிய ரெக்கார்டு தானே. எடப்பாடியார் வந்து முதல் முறையாக வந்து ஒரு சட்டமன்ற எலெக்ஷனை சந்திச்சு எதிர்கட்சியில் இவ்வளோ சீட்டு வாங்கினது எடப்பாடியார் ஐயா மட்டும்தான். அதனால் அது ஜெயிக்கிறது இப்போ செங்கோட்டையன் கூட தான் போயிருக்காரு. 10 9 வாட்டி அதை ஜெயிச்சிருக்காருன்னு. அதனால பின்னாடி வாங்கின வாய்ப்பே கிடையாது. அதிமுகவுக்கு என்றைக்குமே பின்னடைவே கிடையாது. செங்கோட்டையின் இடத்தில் வேற ஒரு யாரை நிப்பாட்டினாலும் அந்த செங்கோட்டையின் தொகுதி அவருடைய கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி பெறுவதற்கு அதிமுகவுக்கு சிறப்பான பிரகாசமான ஒளிவட்டம் இருக்குது. அதே போல தஞ்சாவூர்லயும் இதே நிலைமை தான். இவர் திமுகவுக்கு போயிட்டார், ஒருத்தநாடு போயிட்டாலுமே அந்த தொகுதியில வந்து அதிமுகவுக்கு இவருடைய சிறப்பான பணியாற்ற அதிமுக நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க செயல்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு அந்த இடத்துல அந்த அதிமுக ஜெயிக்கும் கண்டிப்பா. ஒருத்தநாடுல அவர் போனது கட்சிக்கு ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது. ஏன்னா இது மாதிரி போறவங்க எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க, வர்றவங்க வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதிமுகவுடைய அந்த ஸ்டாண்ட் அது எப்பயுமே கரெக்டா தான் இருக்கும். மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க ஒருத்தநாடு அப்படிங்கிறதான் அந்த கேள்வி கேட்கறேன். இப்போ வந்து ஒரு ஆலயத்திலிங்கத்தை அதிமுக காரராகவே பார்த்துருப்பாங்க. திடீர்னு வந்து நான் திமுகவில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஒரு நாட்டில் எப்படி? இது நல்ல கேள்வி. அது என்ன உட்பட பொதுமக்களோட பார்வை என்னவாக இருக்குங்கிறதா அந்த கேள்வி. இப்படிங்கும்போது அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன். அதாவது இவங்களோட கட்சி மாறுதல் வந்து கொள்கைக்காகவோ மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக கிடையாது. தன்னை அரசியலில் நிலைநிறுத்திக்கணும். அப்படிதான் மக்களும் பாக்குறாங்களா? மக்கள் பழகிட்டாங்க. அதுக்கு மக்களுக்கு பழகிட்டாங்க. இன்னைக்கு வேணா இப்போ பிடிக்காம விமர்சனம் பண்ணலாம், என்ன பண்ணுவாங்க விமர்சனம் பண்ணலாம். ஆனால் அந்த தேர்தல் காலகட்டம் இருக்குல்ல, ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இது எல்லாமே பணம் தான் தீர்மானிக்குது. ஒருத்தநாடு தொகுதியில் பணம் தான் தீர்மானிக்குது. அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு டோட்டல் இந்தியா ஃபுல்லாக இது தேர்தல் அரசியல் என்ன சொல்ல முடியும். தேர்தல் அரசியல் இப்படி தான் இருக்கும். தேர்தல் அரசியல் பண அரசியலாக தான் இருக்கும்.
கொள்கை சார்ந்து இங்கே யாருமே இருக்கிறது இல்லை. கொள்கை சார்ந்து இருந்த மக்களும் அதில் உட்பட்டவங்க தான். மக்கள் தலைவர்கள் எப்படியோ மக்கள் அப்படி, மக்கள் எப்படியோ தலைவர்கள் இருக்கணும். இது ரெண்டும் பின்னி பிணைந்திருக்கு.